ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் வீடியோவில் ஒரு வீட்டில் உள்ள கிச்சனில் ஒரு தேனீ கூட்டம் கலைஞ்சி அடைஞ்சிருந்துச்சி. அந்த தேனீ கூட்டத்தை தான் நாம் பிடிச்சு பெட்டியில் அடைக்க போகிறோம். இப்போ நாம் அந்த வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ அந்த தேனீ சைடில் இருக்கக்கூடிய அந்த ஏர் வரக்கூடிய ஏர் பாந்த், அதாவது காற்று துளை வழியாக தான் தேனீக்கள் உள்ளே அடைஞ்சிருக்கு. அதனால் நாம் முதல்ல இந்த தேனீக்களை நாம் கலைக்கும் பொழுது அது மறுபடியும் வெளியில் போயிடக்கூடாது, ராணி தேனீ அப்படிங்கிறதுனால அந்த துளையை நாம் முதல்ல ஒரு துணியை வச்சு நல்லாவே அடைச்சிட்டோம். இப்போ அடைச்சதுக்கு அப்புறமா அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லா தேனீக்களையும் நம்ம மொத்தமாக அப்படியே அள்ளி அந்த கூட்டுக்குள்ளே நம்ம போட வேண்டியதுதான். ஏன் அப்படின்னா, இங்கே ரொம்பவே வெளிச்ச பற்றாக்குறை இருந்துச்சு. அதே சமயத்தில் நமக்கு உயரமும் பத்தலை. அப்படி கொஞ்சம் வேறு அந்த உயரத்துக்குள்ள நம்ம போய் அதை பார்க்குறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால நம்ம தேனீக்களை அப்படியே உள்ளே அள்ளி போட ஆரம்பித்தோம். ஏன் அப்படின்னா, தேன் அறைகள்லாம் நமக்கு இங்கே எடுக்க வேண்டிய வேலை இல்லாததுனால தேனீக்களை மட்டும்தான் நம்ம பிடிக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் நம்ம தேனீக்கள் எல்லாத்தையுமே உள்ளே பிடிச்சு போட்டோம். அப்படி பிடிச்சி போட்ட உடனேயே அங்கே இருட்டானதுனால எல்லா தேனீக்களும் வேகமாக கூட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டு நம்மளால் ராணி தேனியை கண்டுபிடிக்க முடியலை. ஆனாலும் எல்லா தேனீக்களும் வேகமாக அந்த கூட்டுக்குள்ளே போய் அடைஞ்சிருச்சு. அப்படி அடைஞ்சதுனால நமக்கு அந்த தேனீக்களை ரொம்ப எளிமையாக பிடிக்க முடிஞ்சிச்சு. அதே சமயத்தில் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிறதுனால எல்லா தேனீக்களுமே கொஞ்சம் பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் தேனீக்கள் உள்ளே நம்ம அடைச்சதுக்கப்புறமா மூடி வச்சு மூடினனால தேனீக்கள் எல்லாமே கூட்டுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ நாம் அந்த பெட்டியை கொண்டு நைட்டு நம்ம இடத்துல உள்ள மாமரத்தில் வச்சிட்டோம். இப்போ நம்ம காலையில் அந்த தேனீ கொண்டு வந்த தேனீ பெட்டி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்களே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் அப்படின்னா, அந்த தேனீ பெட்டியில் சுற்றிலும் நம்ம கீழே அடியில் கொஞ்சம் எறும்பு பொடி போட்டு வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா, அந்த மரத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இந்த பகுதியில் எறும்பு இருந்துச்சு. அதனால் நாம் எறும்பு பொடி போட்டு வைக்கிறதுனால அந்த பெட்டியில் எறும்பு ஏறாது. அதே சமயத்தில் இப்போ தேனீக்கள் எல்லாமே புதுசாக ஒரு இடத்துக்கு வந்ததுனால அந்த இடத்துல அப்படியே சும்மா பறந்துட்டுருக்கு தவிர வேறு எந்த மகரந்தத்தையோ தேனையோ அது இன்னும் எடுத்துகிட்டு வர ஆரம்பிக்கலை. நீங்கள் நல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது இந்த தேனீ பெட்டியை சும்மா சுற்றிக்கிட்டே இருக்குது. மற்றும் ஒரு தேனீ கூட்டத்தோடு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.